வணக்கம். நான் உங்களோட ஹர்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் வேர்ல்டு. சாரி என்ன மன்னிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஏன்னா எனக்கு பர்சனலா நிறைய ஒர்க் இருந்துச்சா, அதனாலதான் என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. இனிமேல் கண்டினியூவா நான் வீடியோ அப்லோட் பண்றேன். சரி ஓகேங்க. வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதான் கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோட்லாம், இல்லாட்டினா எல்லாமே கழட்டி போட்டுட்டு நான் பாட்டுக்கு போய் சின்சன் பார்க்க போயிடுவேங்க. நான் சீரியஸா சொல்றேன், நான் ஒன்னும் கமெண்ட் எல்லாம் பண்ணல. சரி வாங்க இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். என்னை விடு, நீ ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துற? எனக்கு ஒண்ணு பார்க்கவே பிடிக்கல. அம்மா யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கான் தயாங். ஜீக் அப்படியே மேல இருந்துட்டு அவ்வளவு டெவல் லுக்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னன்னே தெரியலடா, எனக்கு எதோடிச்சு இவ்வளவு போதை ஏறினது இல்ல, ஆனா உன்னை பார்க்கும்போது அப்படியே செவ்வுன்னு ஏறுது தெரியுமா? நீ அவ்வளவு அழகா இருக்க, அவ்வளவு அழகுடா. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன் முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற மொத்த அழகு தோத்துரும், அவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜேகே போயிட்டு தயாங்க ரொம்ப இதுவா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போறான். அந்த டைம் பார்த்து ஒரு போன் வருது. இந்த நேரத்துல யாரோ எனக்கு போன் அடிக்கிறது, நேரங்காலமே தெரியாம போன் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை எடுக்கிறான். எடுத்துட்டு ஹலோ உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு இப்ப போன் அடிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதுவா பேசுறான். அதை பார்த்துட்டு ஜேகே எங்க இருக்க, உடனே நம்ம இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி. ஓகே கிங் வரேன் அப்படின்ட்டு பாக்குறேன். கீழே அப்படியே தயாங்கையும் பாக்குறான். தயாங்க அப்படியே அழுது அழுது அவன் மூஞ்சி எல்லாம் அவ்வளவு அப்படியே ரெட்டிஷா இருக்குது. மூக்குல இருந்து எல்லாமே அப்படியே செவன்னு செவந்து போயிருக்கு. நம்ம ஜேகே கிட்ட வேற அடி வாங்கி இருப்பாங்களா, அது வேற பாதி செவந்து போயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே சொல்றான், சும்மாவே நீ செம்ம அழகாதான் இருக்க, இப்போ அழுது அழுது இப்பெல்லாம் இருக்கும்போது எனக்கு இன்னும் வெறி ஆகுது தெரியுமா? இரு உன்னை லாஸ்டான கிஸ் மட்டும் பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு கிட்டக்க வரான். தயாங்க புடிச்சிட்டு ரொம்ப அழுகுறத பார்த்துட்டு, ஐய நய நயன்னு வேற, உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் நய நயன்னு அழுதுகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். உடனே தயாங்க எந்திரிச்சு உட்காந்துட்டு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை எங்க வீட்டுல ரொம்ப தேடுவாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இங்க இருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுகுறான். இவன் ஜேகே அப்படியே கிட்டக்கு வந்துட்டு, உனக்கு என் பேர் தெரியுமா தெரியாதா? ஏன்னா எப்ப பார்த்தாலும் சாருங்க, நான் உன்னோட ஹஸ்பண்டா, உன்னோட ஹப்பி, என்ன ஜேகே அப்படின்னு கூப்பிடணும். என்னோட முழு நேம் தெரியுமா? ஜியோ ஜாங்குக். எங்க உன்னோட வாயில இருந்து சொல்லு பாப்போம், நான் அதை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எங்க சொல்றா பாப்போம். ஜியோன் ஜாங்குக் சொல்லு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தயாங் கிட்ட சொல்றான். தயாங் அப்படியே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். உடனே லிப்ப புடிச்சு அவன் அப்படியே நசுக்க ஆரம்பிச்சிடான். சொல்றான் சொல்லு, எங்க என்னோட பேரை சொல்லு, ஜேகே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்றேன் ஜேகே 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 அப்படி இல்ல ஜங்குக் அப்படின்னு சொல்லு, ஜங்குக் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே உட்காந்துடுறான். இத பார்த்துட்டு ஜங்குக் சொல்றான், நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான், இனிமேல் நீ இங்கதான் இருக்க போற, இங்க இருக்க பழகிக்கோ, அப்பப்ப நைட்டு மாமா வருவேன், அப்படி இப்படி இருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா, உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். புரியுது புரியுது, ப்ளீஸ் என்ன வீட்டுக்கு விட்டுருங்க. ஏய் இப்பதானே சொன்னேன், என்ன திருப்பி வீட்டுக்குங்கிற? நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே ஓரமா ஒதுங்கி உட்காந்து அழ ஆரம்பிச்சிடான். ஜங்குக் அப்படியே தென்னாவட்டா படியில இருந்து கீழே இறங்கி போறான். கீழே இறங்கி போகும்போது திருப்பி அந்த ரூமை தான் பார்த்துக்கிட்டே போறான். இப்போ அவன் போகும்போதே அந்த ரூம் டக்குன்னு லாக் ஆகுது. தயம் உள்ள இருக்கிறவன் ரொம்ப பயந்துடுறான். இதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குது. அந்த இடமே பாக்குறதுக்கு அவ்வளவு டார்க்கா இருக்குது. நம்ம எங்க மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவன் உட்காந்து தேமி தேமி அழுகுறான். ஜிமினா நீ எங்க இருக்க, என்னை கூட்டிட்டு போ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் நீ வா ஜிமினா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என்னை கூட்டிட்டு போ ஜிமினா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நீ எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இங்கிட்டு ஜங்குக் போகும்போதே சரி அப்படின்ட்டு அவன் சுகாவுக்கு கால் பண்ணி சுகாவை கூப்பிடுறான். சுகா எங்க இருக்க, வா நம்மள கிங்க கூப்பிட்டுருக்காங்க. என்னடா அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா, இப்ப மணி என்ன ஆகுது, அவனும் அவன் மகளுக்கு வேற வேலையே இல்ல, அவன் மகன் என்னன்னா உன்கிட்ட ஏற வேண்டியது, அவங்க அப்பா என்கிட்ட ஏற வேண்டியது, இதுதான் பொழப்பா ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். ஏன்டா இந்த நைட்ல இவ்வளவு கத்துற, நீ தானே எப்பவும் கிங்க கூப்பிட்டா வரணும் வைக்கணும்னு சொல்லுவ, இப்ப நீயே இப்படி கத்திக்கு இருக்க, எனக்கு 1008 ப்ராப்ளம் இருக்குடா மச்சான், இவங்களுக்கு 2 பேர் ப்ராப்ளத்தை பாக்குறதுக்கே எனக்கு இங்க நேரம் சரியா இருக்கு, இதுல வேற நான் அங்க அவங்க ப்ராப்ளத்தை வேற பாக்கணுமா? என்னடா சொல்றேன், ஏன் உன் சித்தி திருப்பி ஆரம்பிச்சிட்டாளா? என் சித்தி வந்திருக்காதான், ஆனா அவகிட்ட பேசுறது கூட எனக்கு அவ்வளவு இதுவா இல்ல, ஆனா அங்க இருக்கா பத்தியா குயின்னு ஒருத்தி, அவகிட்ட பேசுறதுக்கு தாண்டா மச்சான் எனக்கு கடுப்பாகுது, கடுப்பு மயிர கிளப்பிக்கிட்டு இருக்கா, ஒரு நாள் நானே இவ்வளவு முடிச்சு விட போறேன் பார்வே அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட சொல்லிக்கிருக்கேன். ஜேகே சும்மா வாடா நம்ம போனோம், அங்க ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கிறாங்க,
என்னன்னு போய் கேட்டுக்கலாம். ஆமாடா இப்படித்தான் சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா அவ வந்து ஒட்ட வலிஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்பா. அதுக்கு நேரங்காலம் தெரியாம என்னையும் நீ எழுப்புறியா, நல்லா வரல போடா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்றான். ஏய் விளையாடாத, ஆல்ரெடி நம்மளுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்ப நீ வரப்போறியா இல்லையா சுகா? நீ வரல என்னை உனக்கு கட்டி நான் தூக்கிட்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இதை கேட்டுட்டு ஐயோ நசங்கிறானே, காலங்காத்தால இவன் வேற கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுகாவும் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு கிளம்பி வர்றேன், வச்சு தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி சரி வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி அவனும் போன வச்சிடறாங்க. இப்ப ஜங்குக்கும் சுகாவுமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இப்ப கிங்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல உட்காந்துருக்காங்க. ரொம்ப அந்த இடமே பரபரப்பா இருக்கு. அப்படியே ஜங்குக்கும் சுகாவும் உள்ள போறாங்க. என்ன ஆச்சு, எதுக்கு எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு சுகாவும் ஜங்குக்கும் அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு ஜங்கு கேக்குறான், எதுக்கு எல்லாரும் இவ்வளவு பரபரப்பா இருக்காங்க, அப்படி என்ன இங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி. சுகா ஜங்கு, நான் சொல்றது 2 பேரும் கொஞ்சம் நல்லா கேளுங்க. நீங்க 2 பேரும் இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்காதீங்க. என்னாச்சு கிங், ஏன் இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? அப்படி என்ன அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவர் இழுக்கிறாரு. இத சுகா பாக்குறான். பார்த்துட்டு என்னாச்சு, எதுவும் புது போலீஸ் உள்ள வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். உனக்கு எப்படி தெரியும் சுகா அப்படிங்கும். எனக்கு எல்லா அப்டேட்டும் வந்துரும். என்னாச்சு அப்படிங்கும். அவ என்னன்னே தெரியல, நம்மள மட்டும்தான் டார்கெட் வச்சு நம்மளோட சரக்கு மட்டும்தான் புடிச்சுட்டு இருக்கான். இப்ப நிறைய இடத்துல நம்மளோட சரக்கு தான் லாக் ஆகி நிக்குது. அதனால நீங்க கொஞ்சம் பாக்கணும், அது என்ன ஏதுன்னு பாக்கணும். முக்கியமா ஒண்ணு, எந்த போலீஸ்காரன் கிட்டையும் நீங்க வம்பு வச்சுக்கிற கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜங்குக்கும் சுகாவும் அப்படியே மாத்தி மாத்தி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே கிங், நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க போய் நல்லா தூங்கி மட்டும் ரெஸ்ட் எடுங்க கிங், மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கிளம்புறான். இப்ப சுகா பாக்குறேன், என்ன இன்னைக்கு எப்பவும் போல இல்லாம நீ வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்க, என்ன அவனை முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சுகா கேக்குறான். இத கேட்டுட்டு சரி சுகா, உன்கிட்ட நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன், இவனோட ஃப்ரெண்ட நீ எதுக்கு தூக்குன? அப்படியே ஸ்மிக் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கு பாக்குறான். ஜங்குக்கு பார்த்துட்டு உனக்கு எப்படி இது தெரியும், அவனை நான் தான் தூக்குனேன்னு? அவன் அங்க இருக்கும் போதே நான் அவனோட டீட்டெயில் எல்லாமே வாங்கிட்டேன். எதுக்குடா அவனை தூக்குனேன்? எனக்கு பார்த்தோன்னே அந்த கோழி கொஞ்சம் பிடிச்சிருச்சுடா, அதனால தூக்குனேன். நானும் வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்கேன். என்ன பண்றது, வாயை திறந்தாவே லக 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 லகன்னு கத்துறான்டா மச்சான். அவன் வாயவே என்னால அடைக்க முடியல தெரியுமா? இவன் கத்துல எங்க சித்திக்காரி வேற எந்திரிச்சு வந்துட்டா. என்ன நடக்குது இங்க, என்ன ஏது அப்படின்னு அவ வேற 1008 கொஸ்டின் கேட்டா பாத்துக்கோ. எனக்கு யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதனால அவன் இருக்கிற இடத்தான் நான் மாத்த போறேன். அப்படியா, சரி. எங்கேயோ உனக்கு என்னமோ யாரையோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா தான்டா இருக்கு. என்ன எத்தனை நாள் வச்சிருப்ப? ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, பார்க்கும் போது பிடிச்சிருந்துச்சு, அதனால கொண்டு வந்து வச்சிருக்கேன். முன்ன எதுவும் பண்ற ஐடியா எனக்கு இல்லடா. அப்படி ஏதாவது பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா வச்சுக்கோ, கண்டிப்பா பண்ணுவேன். லைஃப் லாங் கூடயே வச்சுக்கிடுவேன். சொன்ன மாதிரியா, நானு பார்த்த உடனே ஒண்ணு, படிக்கிறதுக்கு ஒண்ணு, ரசிக்கிறதுக்கு ஒண்ணுன்னு, நீ வேற நான் வேற, நம்ம 2 பேரும் இந்த கேரக்டர்ல நீ ஒண்ணு சேர்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்றான். ஏண்டா என்ன அவ்வளவு கேவலமாவா நினைக்கிற? நான் உன்னை அதுக்கு மேல கேவலமா நினைக்கிறேன்டா. சரி என் கேரக்டர் உனக்கு தெரிஞ்சிருக்கு பத்தியா, வேற லெவலு. சரி இந்த பையனை இவ்வளவு நாள் நீ வீட்டுல வச்சிருக்க போற, அது தெரியல. என்னமோ லைஃப் லாங் வச்சிருக்கணும்னு தோணுது. அவன் இருக்கிறத பொறுத்து அவன் லைஃப் லாங் இருப்பானா இருக்க மாட்டானாங்கிறத நான் சொல்றேன். சரி ஓகே, எனக்காண்டி அங்க வெயிட் பண்ணிக்கிருப்பான். நான் இப்ப போறேன், பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவும் ஜங்குக்கும் அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த சைடு பாக்குறான், தயாங் வந்து அப்படியே அழுது அழுது ரொம்ப ஒரு பெயிண்ட் ஆயிட்டு அப்படியே ஃப்ளோர்லயே படுத்து கிடக்குறான். அம்மா எனக்கு ஒண்ணு பாக்கணும் போல இருக்குமா, நீ எங்க இருக்க? நீயாவது வந்து என்ன கூட்டிட்டு போ. சின்ன வயசுல கதை சொல்லுவல, பூச்சாண்டி வருவான் உன்னை புடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு, அதே மாதிரி இப்ப நான் ஏதோ ஒரு பூச்சாண்டி கிட்ட மாட்டிக்கிட்டது மாதிரி இருக்குமா. இதெல்லாம் கனவா இருக்க கூடாதா? நான் கண்ணு முழிக்கும் போது நீ என் முன்னாடி இருக்க கூடாதான்னு தோணுதுமா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே புலம்பிக்கிட்டே தூங்குறான். இப்ப கரெக்டா பார்த்தா டோர் ஓபன் ஆகுறது கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டோன்னு தயங்க அப்படியே எந்திரிச்சு உட்காந்து யாரு 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 அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான். பார்த்தா அப்படியே ஜம்புக்கு அவ்வளவு ஈவல் ஸ்மைல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வேணா சொல்லியிருப்பாங்க அங்க, நீ 2 நாளைக்கு வெளியவே வரக்கூடாது, நீ வீட்டுலதான் இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க கிங் சொல்லியிருப்பாங்க. அதை அவன் கேட்டிருப்பான். அதை கேட்டுட்டு வந்துட்டு இங்க சொல்றான் தயாங் கிட்ட, எனக்கு 2 days நான் வீட்டுலதான் இருக்க போறேன் பேபி, நம்ம ஜாலியா மஜாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தயாங் கிட்டக்கே வரான். தயாங் அப்படியே ஃப்ளோர்ல இருந்த வாக்குல அப்படியே தள்ளி தள்ளி போறான். இதை பார்த்துட்டு ஜாங்குக்கு சொல்றான், பேபி நான் ரொம்ப சாஃப்டா உன்னை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
எனக்கு ஏன் தெரியல உன்கிட்ட வயலண்டா பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. ஆனா நீ என்ன வயலண்டா தான் பிஹேவ் பண்ணணும் நீ சொன்னா எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அதுவும் ஒரு மாதிரி கிக்கா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற? என்ன சாஃப்டாலாம் நீ ஹேண்டில் பண்ணக்கூடாது, நீ என்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு நீ தானடா சொல்ற. சரி ஓகே, நம்ம ரொம்ப வளவலன்னு பேசிட்டோம். மாமா ஆல்ரெடி செம்ம டயர்ல இருக்கேன். எங்க வா மாமா கிட்ட வா பாப்பு, வாட்சலாம் வா அப்படிங்கிறான். சார் என்னை விட்டுருங்க, எனக்கு வேணாம், எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்ட்டு தயம் அப்படியே பின்னாடியே போய்க்கிருக்கான். ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கு, என்னடா நீ பின்னாடி போற அப்படிங்கிற மாதிரி புடிச்சு இழுத்துறான். இழுப்பவுமே தயம் ரொம்ப சாப்பிடாம ரொம்ப வீக்கா தானே இருந்திருப்பான். அதனால அப்படியே போய் ஜங்குக்கோட கையிலே விழுந்துடுறான். இது என்னோட பேபி, என் பேபி நான் என்ன சொன்னாலும் கேட்கும். எங்க வாங்க வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி போய் பெட்ல படுக்க வைக்கிறான். தயம் அப்படியே அழ ஆரம்பிச்சு, சார் சார் ப்ளீஸ் என்னால இதெல்லாம் முடியாது, நீங்க நினைக்கிற மாதிரியான பையன் நான் கிடையாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. டேய் நானும் இப்படி கிடையாதுடா, என்னை பிடிக்காதே என்னை தொடாத இப்படின்னு சொல்ற எந்த பையன் கிட்டையுமே நான் இப்படி பிஹேவ் பண்ணதே இல்லை. ஆனா என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு இப்படி பிஹேவ் பண்ணணும் போல தோணுதே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே டைம் ஆல்ரெடி ஷர்ட் போடாம தானே இருக்கான், மேல வந்து ஃப்ரீயா தானே இருக்கும், அப்படியே டச் பண்றான். ஏய் செம்ம பார்க்கவே பால்கோவா மாதிரி இருக்கா. அப்படியே எடுத்து வாயில போட்டா அவ்வளோ நைஸா அப்படியே கரைவ தெரியுமா? எடுத்து போட்டுறவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். வேணாம் வேணாம், நீங்க இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல, அருவருப்பா இருக்கு, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? என்னது அருவருப்பா இருக்கா அப்படின்ட்டு அப்படியே சீக்ஸ புடிச்சு கிள்றான். இத பார்த்துன்னு சார் எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி கையை தட்டி வரான். நீ என்னடா எப்ப பார்த்தாலும் நய நயன்னு அழுதுகிட்டே இருக்க? இங்க பாரு, நய நயன்னு அழுதுகிட்டே இருக்கிற பசங்களே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படியே கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். எப்படி? கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நய நயன்னு அழுதுகிட்டே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்ப என்ன தொடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏய் பரவாயில்லையே, பதிலுக்கு பதில் பேசலாம் கத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்றான். தயங் அப்படியே தள்ளி விடுறான். தள்ளி விடவும் ஜேகேக்கு ரொம்ப கோவம் வந்துருது. தயங்கோட சட்டை பக்கத்துல இருக்கும், அந்த ஷர்ட் எடுத்து அவனோட கையை அப்படியே லாக் பண்ணிடுறான். ப்ளீஸ் என்னை விடுங்க, என்னை விடுங்க, நீங்க ஏன் இப்பெல்லாம் பிஹேவ் பண்றீங்க, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப அழுகுறான். இதை பார்த்துட்டு, டேய் நீ பார்க்கவே செம்மையா இருக்க, அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்க தெரியுமா? உனக்கு கடிச்சு சாப்பிடணும் போல எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. ஆனா என்ன, நீ தான் கடிக்கிறதுக்கு விடவே மாட்டேங்கிறிய. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல கடிச்சிருவேன், கவலைப்படாத, நீ ஃபீல் பண்ணாத செல்லம், உன்னோட மாமா பக்கத்திலே இருப்பேன். ஓ ஹபினா, எங்க ஹபின்னு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசுறான். இதெல்லாம் கேட்க கேட்க தயாங்க தலையே சுத்துது. ஏன்டா என்ன போட்டு பாடா படுத்துற அப்படிங்கிற மாதிரிதான் அவனோட மைண்ட் செட் இருக்கு. அதுக்கப்புறம் போக போக பார்த்தா தயாங்கோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் பண்ணி அவனும் அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்றான். தயாங்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கப்புறம் தயாங்கோட பேண்ட் கண்ணுக்கு தான் போகுது. பேண்ட்டை தான் அப்படியே ஜங்குக் பாக்குறான். பார்த்துட்டு அதை அப்படியே ரிமூவ் பண்றதுக்காண்டி அவன் கையை எடுத்துட்டு போய் ரிமூவ் பண்ணிடுறான். பண்ணிட்டு அப்படியே ரெண்டு பேரும் நேக்டா இருக்காங்க. ஜங்குக்கு இப்படி பண்ணது தயாங்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படியே அவனோட பெட்ஷீட்டை சுத்திட்டு அப்படியே தயாங்க அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான். எதுக்கு சார் இப்படிலாம் பண்றீங்க? நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க? இதை பார்த்தா உங்களுக்கு பாவமாவே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப அழுகுறான். இத பார்த்துட்டு ஜாங்கோ கேக்குறான், ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? நான் எவ்வளவு ஹார்டா இருக்கேன்னு பாரு, எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், நீ ஏன் இப்படி போய் உட்காந்து இப்படி அழுகுறியே? நான் என்ன பண்ணக்கூடாதா பண்றேன்? உனக்கு 18 வயசு ஆயிடுச்சுல, அப்ப இதெல்லாம் சர்வ சாதாரணம் தானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இதெல்லாம் பார்க்கும் போது தயங்கு ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஏன் இவர் இப்பெல்லாம் பிஹேவ் பண்ற, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கான். ஏய் பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணு, பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ண போறியா இல்லையா? ஓ அந்த பெட்ஷீட் உன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திரும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா முடியவே முடியாது. பாக்குறியா அந்த பெட்ஷீட் உன்னை காப்பாத்துதா அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்ஷீட்டை புடிச்சு இழுத்துறான். இழுத்து அப்படியே தூக்கி வீசி எரிஞ்சிடறான். இப்படியே ஜங்குக் பண்ணது நினைச்சு தயாங்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜங்குக் அப்படியே ஓவராகி கொஞ்சம் கொஞ்சம் இடத்த அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்ண ஆரம்பிச்சிடறான். செஸ்ட் லிப்பு அப்படின்லாம் பைட் பண்ணி இழுக்க ஆரம்பிச்சிடறான். அவன் இப்ப கரெக்டா இன்சர்ட் பண்ற அந்த இதுக்குதான் போறான். தயங்க அதை அப்படியே தடுத்து விட்டுறான். நீ இன்சர்ட் பண்ண முடியாத அளவுக்கு. இது அப்படியே ஜங்குக்கு செம்ம கோபம் ஆகுது. அப்படியே தயாங்கோட கழுத்தை புடிச்சுக்கிட்டே இன்சர்ட் பண்றான். ஒரு பக்கத்து அவனுக்கு கீழேயும் பெயினா இருக்கா, மேல இவனால மூச்சும் விட முடியலையா. ப்ளீஸ் ஜங்குக் என்னோட கழுத்துல இருந்து கையெடு, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்ன மயிருக்குடா தட்டி விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க.
ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க ஜங்கு கேக்குற மாதிரியே இல்ல, தோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். போக போக கொஞ்ச நேரத்துல அப்படியே தயங்கு கான்சியஸ் இழக்கிற மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வருது. அப்பெல்லாம் ஜங்குக்கு அடிச்சு அடிச்சு அவனை அப்படியே கான்சியஸ்க்கு கொண்டு வரான். போக போக ஒரு கட்டத்துக்கு மேல தயங்கினால சுத்தர முடியல. இவன் அடிச்சாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சுத்தர ரொம்ப பெயிண்ட் ஆயிட்டான். அப்படியே ஜங்குக்கு ஒரு 4-5 ரவுண்டு தயங்க வச்சு போறான். தயங்கினாலும் சுத்தர முடியல. அவன் அப்படியே ஒரு மாதிரி படுத்துறான். இப்ப ஜங்குக்கு பாக்குறான், என் பெட்ல என்னை தவிர வேற யாராவது படுத்தா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, அதனால நீ போய் சோஃபால படு அப்படிங்கிற மாதிரி தயங்க தூக்கிட்டு போய் அப்படியே சோஃபாலே படுக்க வைக்கிறான். பார்த்தா ஜங்கு கட்டின கட்டை அப்படியேதான் தயங் கையில இருக்குது. அந்த கையில இருந்து கட்டை கூட ஜங்கு கவுக்கல. அப்படியே போய் அவன் பொத்துன்னு பெட்ல படுத்து தூங்கிடுறான். இப்ப காலையில அப்படியே ஆகுது. தயங் தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறானே. அவன் எந்திரிச்சு பாக்குறான். அவன் உடம்புலாம் அவ்வளவு இதுவா இருக்கு, ரொம்ப வலிக்குது, என்ன பண்றதுன்னு கூட தெரியல. அவனால அந்த கட்டை கூட அவுக்க முடியல. அப்படியே எந்திரிச்சு பாக்குறான், எனக்கு ரொம்ப வலிக்குது, ஏன் இவர் இப்பெல்லாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாரு, அம்மா இந்த கையே அப்படிங்கிற மாதிரி கைய பாக்குறான். அந்த கட்டை அப்படியே கட்டின வாக்குலயே இருக்குது. இத பார்க்கும் போது அவன் ரொம்ப அப்படியே திரும்பி பாக்குறான். ஜங்குக்கு அப்படியே மட்டமலாங்க படுத்து கிடக்குறத பார்த்துட்டு, இவன் மனுஷனே கிடையாது, இவன் ஒரு அரக்கு, இவன் எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது, எதுக்கு இவன் எல்லாம் உயிரோட இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். பார்த்துட்டு அப்படியே பாக்குறான், இன்னும் நேக்கடா தானே இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து அப்படியே உடம்புல சுத்திக்கிட்டு அப்படியே ஜன்னல்ல எட்டி பாக்குறான். நம்ம எங்க இருக்கிறோம், இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா சுத்தி ஃபாரஸ்டா இருக்கா. அவனுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு கூட தெரியல. இப்ப பார்த்தா யாரும் பேக்ல இருந்து ஹக் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியே தயங்க பயந்துரு, யாரு யாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த ரூம்ல வேற யாரு வருவா, நான் தான். என்ன நான் பண்ணதுக்கு நீ எந்திரிக்க மாட்டேன்னு நினைச்சேன், பரவாயில்ல காலையில எந்திரிச்சிட்ட, வா இன்னொரு ரவுண்டு போலாம் அப்படின்ட்டு அப்படியே தயங்க புடிச்சு இழுக்கிறோம். தயங்க அவ்வளவுதான் அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கேன், அந்த பெட்ஷீட் ஆனா சுத்திக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அதை புடிங்கி போட்டுட்டு திருப்பி தயாங்கிட்ட 2-3 ரவுண்ட் போறான். தயாங்னாலும் சுத்தர முடியல. அப்படியே ஒரு மாதிரி பெயிண்ட் ஆயிட்டு படுத்துட்டான். இப்ப ஜங்குக்கு எல்லாமே முடிச்சுட்டு அவன் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே அவனோட மாஃபியா ஒர்க்குக்கு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மாஃபியா ஆபீஸ்க்கு போயிடறான். இதெல்லாம் பார்க்கும் போதே ஜங்குக்கு இப்பெல்லாம் பண்ணதுன்னு நினைச்சு தயங் ரொம்ப கஷ்டப்படுறான். அதே இந்த சைடு பார்த்தோம்னா சுகா வீட்டுல பார்த்தா ஜிமினா இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கான். என்ன ஒழுங்கு மரியாதை என் ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு போய் விட போறியா இல்லையாடா, யாரா நீ, இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்ல, அன்னைக்கு பார்த்தப்ப தயங்க ஒருத்தவங்க கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க, அதை தடுக்க போனேன், அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்படியே சுகா, இவனை ஏன்டா தூக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சுகாக்கு. உன் வாய மூட போறியா இல்லையா அப்படிங்கிறான். மூட முடியாது, நான் மூட முடியாதுடா, என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்டே எகிரிட்டு போகும். சுகா அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சீ கருமம், தள்ளி போட, என்ன விடுடா, என்ன விடு அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு, ஏண்டா உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா, ஒரு வலுக்கட்டாயமா ஒரு பையனை கிஸ் பண்றது தப்புன்னு உனக்கு தெரியாதா, நீ ரொம்ப கெட்டவனா இருக்கு, ஊடுறா நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு சுகாவோட வீட்டுல இருந்து அவன் அப்பதான் வாசல்ல போய் கால் எடுத்து வைக்கிறான். 2 மலை மாடு மாதிரி பாடி கார்ட்ஸ் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஜிமினா பாக்குறாங்க, ஐயோ யாரு இவங்க, வாய் வேற ஓவரா பேசிட்டோம், மேல எதுவும் படுத்து உருண்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். பாத்துட்டு சுகா கிட்ட வந்து, சார் நீங்க பாக்கவே ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கீங்க, நீங்க பாக்குறதுக்கு கியூட்டா பூனைக்குட்டி மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் பெடிகிரி எல்லாம் வாங்கி தரேன், பிளீஸ் என்ன வீட்டுல மட்டும் விட்டுறீங்களா, என் ஃப்ரெண்ட வேற காணோம், நான் வேற அதை தேடணும், அவனை தேடி போகணும், பாவம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சார், ரொம்ப ரொம்ப சின்ன பையன், நான் தான் அவனை போய் தேடி கண்டுபிடிக்கணும், ப்ளீஸ் என்னை வெளியே போறதுக்கு மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்களே, இந்த 2 மலையும் நகட்டினீங்கன்னா நான் இப்படியே ஓடிடுவேன் சார், இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன், ப்ராமிஸ் சார் ப்ராமிஸ், நீங்க வேணா கண்ணை மூடி கண்ணை திறந்து பாருங்க, இங்க இருந்து சிட்டா பிறந்து ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு சுகா, உன் ஃப்ரெண்ட கடத்தினதே என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறான். ஜிமினா ஆன்னு பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். வாய மூடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாய மூடிட்டு, சாரி அப்ப என்னையும் கடத்திருக்கீங்களா, ஆமா உன்னையும் கடத்திருக்கோம், என்னை ஏன் கடத்தினீங்க, நான் ஏன் வீட்டுக்கு போகணும், எங்க அப்பாவை பார்க்கணும், அப்பா என்னை வந்து கூட்டிட்டு போ, இவன் என்னை கொடுமைப்படுத்துறான், நான் உன்னை ஒண்ணுமே பண்ணலடா, உன்னை கொடுமைப்படுத்துறீங்க, ஐயோ என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறானே, என்னை கொடுமைப்படுத்துறானு, நான் உன்னை ஒண்ணுமே பண்ணல, நான் உன்னை தொட கூட இல்ல, ஓவர அழுதுன்னா வச்சுக்கோ, பாத்துக்கோ, இங்கேயே வச்சு ஏதாவது பண்ணிடுவேன், ஐயோ தப்பா பேசுறாரே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து ஜிமினா அழுதுக்கு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது சுகாக்கு சிரிப்பா வருது. அப்ப மேடு சொல்றாங்க, சார் நாங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அவங்களை வந்து சாப்பிட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஜிமினா அந்த சாப்பாட்டையும் பாக்குறான், சுகாவையும் பாக்குறான், என்ன பசிக்குதுல
போய் பசிச்சா போய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சார் இல்ல, நீங்க இங்க இருந்து என்ன விடுங்க, என் ஃப்ரெண்ட் எனக்கு சாப்பாடு வாங்கி தருவான், ப்ளீஸ் என்ன விடுங்க, நான் என் வீட்டுக்கு போயே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பசிக்கல. அப்படிங்கும் போதே ஜிமினா வாயில இருந்து சவுண்டா வருது, வயிற்றுல இருந்து பசிக்கிறதுக்கான இதெல்லாம் பாக்குறா. நீ சாப்பிடு, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை கொண்டு போய் விடுறேன். அப்போ சாப்பிட்டானா என்ன விட்டுருவீங்களா? விட்டுருவேண்டா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்றேன். ஜிம்னாவும் ஓடி போய் உட்காந்து நல்லா சாப்பிட்றா. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் திருப்பி கிட்டக்க வந்துட்டு, சார் சார் எனக்கு கொண்டு போய் வீட்டுல விடுங்க, என் ஃப்ரெண்ட தேடணும், என்னை ஏன் கடத்தி வச்சிருக்கீங்க? உன் ஃப்ரெண்டு கிட்ட என் ஃப்ரெண்டு என்னமோ வேணும்னு சொல்லி தேடுறான், அது கிடைச்சோன்னா அவனை விட்டுருவான். அதே மாதிரி நானும் உன்கிட்ட உன்னை தேட போறேன், எனக்கு வேணுங்கிறது கிடைச்சிருச்சுன்னா உன்னை நான் விட்டுருவேன். நான் என்ன சார் வச்சிருக்கேன், என்கிட்ட அவ்வளவு ஒண்ணு காஸ்ட்லியான பொருள் எல்லாம் இல்ல சார். எங்க வீட்ல எனக்கு வீட்டு செலவுக்கே வெறும் 5 ரூபாய் கொடுப்பாங்க, அதை வேணா குடுக்குறேன், என்ன வீட்டுக்கு விட்டுருங்களேன், ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, நான் என்ன பாவம் பண்ணேன் உங்ககிட்ட மாட்டிட்டு, ஐயோ என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறானே அப்படிங்கிற மாதிரி இவன் திருப்பி உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான். இத பாக்குற சுகாக்கு இவனை பேசுறதுக்கு இங்கேயே கொன்றாலாமா, என்ன போட்டு பாடம் படுத்துறானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். சரி ஓகே காய்ஸ், இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், என்னால ரொம்ப பேச முடியல, எனக்கு மூச்சு வாங்குது. சரி, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் ஏன் வீடியோ ரொம்ப கம்மியா போறேன்னு. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நான் வீடியோ ஸ்டாப் பண்ணி போடுவேன். அது எனக்கு அவ்வளவா நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணாது. தொடர்ந்து பேசினாதான் ஒரு வீடியோ நல்லா இருக்கும். நான் அப்படி ஸ்டாப் பண்ணி போறது எனக்கே வீடியோ பாக்குறதுக்கு பிடிக்காதா, அதனால நான் அப்படி போட மாட்டேன். ஆனா நிறைய பேர் கேக்குறீங்க வீடியோ கொஞ்சம் அதிகமா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணிருந்தீங்க. இந்த எபிசோடு கேட்டு வேற ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிருச்சு, சாரிடா போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடு, எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கா, இப்ப கூட எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, இருந்தாலும் உங்களுக்காண்டி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரி ஓகே, பாய் பாய். இதுக்கு மேல பேச முடியலப்பா, நெஞ்சு வலிக்குது.